நீங்கள் நடித்த படங்களில் உங்களை மிகச்சரியாக கையாண்டவர்கள் அப்படிங்களா யார்? ஆயிரத்தில் ஒருவனை அடிச்சுக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கு. அது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேங்கிறது ஒரு விஷயம். அதில் வந்து செல்வராகவனுடைய பங்கு தான் பெரும்பங்கு. வழக்கமே ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா அது முழுக்க கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர். அது வேற. பட் செல்வராகவனுக்கு இருக்கிற ஒரு அதீதமான கற்பனையும், அது மறுபடியும் ஒரு தடவை அவரே ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரில அந்த ஆயிரத்தில் ஒருவன். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் மிக கடினமான ஒரு பாத்திரம். அது அவ்வளோ சாதாரணமாக நடிச்சிட முடியாது அந்த கேரக்டர். இப்போ நான் சொல்கிறது என்னுடைய தன்னடக்கத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு பேசினோம்னா கூட அது வந்து ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த படம். இன்னைக்கு கூட அங்கே அதை ஸ்க்ரீன் பண்ணி காட்டும்போது நினச்சி இதெல்லாம் எப்படி நம்மளால் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. ஒரு புது டைமென்ஷனில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் அது. அது ஒரு அதில் டான்ஸ் உட்பட அவர் நினைக்கிறது வர வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பார். ஆமாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், படம் பிடிச்சது கிடையாது, அடம் பிடிச்சார் அவருன்ட்டு. அப்படி அப்படியே உட்காந்துருப்பாரு. ஒரு 3-4 மானிட்டர் இருக்குது, 4-5 மொபைல் இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பார், அது பார்ப்பார். சரியாக வரணும்னா ஏஞ்சி போயிடுவார். அவ்வளோதான். 1000 பேர் கூட்டம். 1001 தினம் 1000 பேர் இருக்கும் கூட்டம். அதில் அந்த ஒரு ஷாட் இப்போ நான் டான்ஸ் வந்து எனக்கு வர வரைக்கும் எனக்கு வந்துட்டால் கூட ரீமாசனுக்கு வராது. அது பெரிய காமெடி. நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆடிடுவேன். ரீமாசன் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணா வந்து அந்த நான் ஒரு மூமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே அது வந்து அது மேலே ஃபினிஷ் ஆகும் அந்த ஷாட். கடைசியில் அந்த பொண்ணு சொத பிடிச்சிட்டு நான் மறுபடியும் பண்ணணும். அப்படியே உயிரே போயிடும் நமக்கு. நான்லாம் போய் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், தயவு செய்து எப்படி அட்லீஸ்ட் இவர்கிட்டயும் போய் சொல்லியிருக்கேன், சார் அது என்னோட கட் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல சார், அந்த மூமெண்ட் அந்த பாடம் இல்லாமல். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்வார். அந்த படம் மட்டும் அவருக்கு வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுங்களேன், அவருடைய லெவலே இன்னைக்கு வேற எங்கேயோ ஒரு லெவலில் இருந்திருக்கும். அது அப்படியே அவரை பின்தங்கி வச்சுட்டு ஒரு 12 வருஷம் கழிச்சு ரசிக்கிற இந்த ரசிகர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதனால் நான் பண்ணதில் பெஸ்ட், அதாவது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நிச்சயமாக 1000